முதல்ல இன்னைக்கும் ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம்னா, உருவ வழிபாடு. நம்ம இப்ப எல்லாருமே கடைபிடித்திருக்கக்கூடியதுக்கு பெயர் தான் உருவ வழிபாடு. ஒரு மூர்த்தியை நம்ம உருவமாக பாவிச்சு, அதன் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு, அதன் பிறகு அம்பாளுக்கு வஸ்திரம், ஆபரணங்கள் சாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அருவுருவ மூர்த்தியாக மந்திரம் சொல்ல சொல்ல மனசுக்குள்ள அந்த மூர்த்தியை நம்ம தியானிக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த மந்திரத்துல முதல் பாகமாக கொடுக்கக்கூடியது தியானம். நம்ம சென்ற பதிவுல பார்த்தோம், முதல்ல அந்த அன்னன்யாசம் கரன்யாசத்துல இந்த மந்திரம் என்ன பீஜம், ஒரு மந்திரத்துக்கு என்ன பீஜம் உண்டு, கீழக்க மந்திரம் உண்டு, சக்தி மந்திரம்ங்கிற இந்த 5 பாகங்களை கடந்து இந்த மந்திரம் யாரால எழுதப்பட்டது போன்ற தகவல்களும் முன்பு இருக்கும். அதை கடந்து வந்தோனே நம்ம முதல்ல சந்திக்கக்கூடியது தியானம். இந்த லலிதா சகஸ்நாமத்தில் இருக்கக்கூடியது 4 வகையான தியான மந்திரங்கள் உண்டு. முதல் தியானம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்க மௌலீஸ்வர தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி ஆபீகலக்ஷோருகாம். இதுதான் முதல் தியானம். அதாவது சிந்தூரம், நம்ம சிவப்பு, காலையில உதயமாகிற உதய சூரியன் நிறத்தை உடையவளாகும். 3 கண்கள், திரிநயனாம், 3 கண்களை உடையவளும், மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்திருப்பவளும், இரத்தின மணிகளால் கோக்கப்பட்ட வளையல்களை அணிந்து அந்த 5 ஆயுதங்களை தாங்கி இருக்கும் பரதேவதையை தியானிக்கின்றேன். இது முதல் ஸ்லோகம். அடுத்து அருணாம் கருணாம் தனகிதாக்ஷிங் ரிதபாஷாம் க்ஷ புஷ்பபான சாபா அனிமாராக்கிமா மயூகை ரகவித் விவாவையே பவானி. நல்ல சிவந்து இருக்கக்கூடிய அம்பாளின் உருவத்துல அந்த கண்கள் என்னைக்கும் கருணையின் வடிவமாக இருக்குமா. அந்த கண்கள் என்னைக்கும் கண்ணீராக வரக்கூடியது கருணை. அப்படி அங்குசம், பாசம், புஷ்பபானம், கரும்பு வில்லை அணிந்திருக்கக்கூடிய அனிமாதி சக்தியாக இருக்கக்கூடிய பவானி தேவியை என்றும் தியானிக்கிறேன். தியாயே பத்மாசனஸ்தாம் விகசிகவதனாம் பத்மபத்ராயதாக்ஷின் ஹேமாவான் வீரவஸ்திராம் கலைந்த சப்திராம் பக்திராம் பவான்யம் சர்வாலங்காரயுக்தாம் ரக்திரம் ராம் பவான்யம் ஸ்ரீவிக்தியாம் சாந்தமூர்த்திம் சகல சர்வதாம் சர்வசம்பத் பிரகாப்திம். தாமரையில் வீற்றிருக்கும் மலர்ந்த முகம் உடையவளும், தாமரையில் கீழ் இருக்கும் நீண்ட பாகமாக இருக்கக்கூடிய கண்களை உடையவளும்,